வெல்கம் டு ஜேசி மேத்ஸ் டியூஷன். 12th பிஸ்னஸ் மேத்ஸ் சாப்டர் 1ல கிராமர்ஸ் ரூல், அது டிட்டர்மினன்ட் மெத்தடுன்னு சொல்லுவாங்க. கிராமர்ஸ் ரூலை பற்றி இன்ட்ரடக்ஷன் பார்ட் இப்போ என்னன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ இப்போ பாருங்க, ரெண்டு ஈக்குவேஷன்ஸ் இருக்கு. a1x plus b1y is equal to d1, a2x plus b2y is equal to d2. இப்படி இருந்துச்சுன்னா, அதாவது இது வந்து a1 a2 b1 b2ங்கிறது வந்து என்னன்னா xyயோட கோஃபிஷியன்ஸ், அவ்வளோதான். அப்போ அதோட கோஃபிஷியன்ஸ் மட்டும் நம்ம எடுத்து எழுதிக்கலாம். மேட்ரிக்ஸ் ஃபார்மில் எழுதும்போது நம்ம எப்படி எழுதுவோம்? நார்மலாக a1 b1 லைனாக அப்படியே எக்ஸோட கோஃபிஷியன் ஒயோட கோஃபிஷியன், அதே மாதிரி a2 b2 எக்ஸோட கோஃபிஷியன் ஒயோட கோஃபிஷியன். இது வந்து இப்படி எழுதுவோம். இப்போ டெல்டா இஸ் ஈக்குவல் டு டெல் இஸ் ஈக்குவல் டு a1 b1 a2 b2ன்னு சொல்லி எழுதிக்கும். இப்போ டெல் எக்ஸ் அப்படிங்கிறது வந்து எப்படி எழுதுவோம்னா, இந்த எக்ஸ் பார்ட், அதாவது வந்து டெல் எக்ஸ் அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிப்போம்? இந்த எக்ஸ் பார்ட் இருக்கு இல்லையா, எக்ஸோட கோஃபிஷியன்ஸை நம்ம ரிமூவ் பண்ணிட்டு இந்த ஆன்சர் பார்ட்டில் வரும் இல்லையா, அந்த d1 d2 அங்கே பிளேஸ் பண்ணிக்கணும். டெல் கண்டுபிடிக்கிறதுக்கு அப்படியே நம்ம எழுதிட்டு அப்படியே டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிப்போம். அந்த டிட்டர்மினன்ட் வேல்யூ வந்து நமக்கு 0 வரக்கூடாது. அது ஏன்னு நான் சொல்றப்போ, இப்போ டெல் எக்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம இந்த எக்ஸோட கோஃபிஷியன்ஸ் போட்டிருக்கோம் இல்லையா, a1 a2, அதை ரிமூவ் பண்ணிட்டு d1 d2 நம்ம போட்டுக்கணும். அடுத்ததுல இருக்க b1 b2 as it is அப்படியே வந்துடும். அதே மாதிரி டெல் ஒய் போடும்போது எக்ஸ் பார்ட் சேஞ்ச் ஆகாது, அப்படியே இருக்கும். ஒய் பார்ட்டில் அந்த ஆன்சர் பார்ட்டை எடுத்து போட்டுடணும், d1 d2 போடணும். இந்த மாதிரி போட்டு இதுக்கு டிட்டர்மினன்ட் வேல்யூஸ் கண்டுபிடிச்சிட்டு எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்க ஃபார்முலா டெல் எக்ஸ் பை டெல், அதாவது இங்கே கண்டுபிடிச்சிருப்போம் இந்த டிட்டர்மினன்ட், அந்த வேல்யூ டிவைடட் பை இதோட ஆன்சர். அதே மாதிரி ஒய் பார்ட் கண்டுபிடிக்க இதில் வரும் இல்லையா ஒரு ஆன்சர், டெல் ஒய் பார்ட்டில் டெல் ஒய் டிவைடட் பை டெல் இந்த ஆன்சர். இங்கே டெல்டா ஆன்சர் ஷுட் நாட் பி 0 அப்படின்னு சொல்லியிருக்கோம்னா, நமக்கு டினாமினேட்டரில் 0 வரக்கூடாது. இல்லை, டினாமினேட்டரில் 0 வந்து இன்ஃபினிட்டி ஆகிடும். ஸோ நமக்கு ஆன்சர் வராது. ஸோ அதனால வந்துட்டு நமக்கு டினாமினேட்டரில் டெல்டா ஷுட் நாட் பி 0. இது வந்து எக்ஸ் ஒய்யோட ஃபார்முலா. இது வந்து 2x2 மேட்ரிக்ஸ்க்கு. இதே வந்துட்டு 3x3 மேட்ரிக்ஸ்க்கு சேம் ப்ரொசீஜர் தான் என்னன்னு சொல்கிறேன். இப்போ நம்ம 3x3 மேட்ரிக்ஸ்க்கு இந்த மாதிரி 3 ஈக்குவேஷன் செட் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருவாங்க. நம்ம கொடுத்த கிவன் ஈக்குவேஷனை லெட் டெல்டா டெல் இஸ் ஈக்குவல்ட்டுன்னு சொல்லி போட்டு டிட்டர்மினன்ட் ஃபார்மில் XYZோட கோஃபிஷியன்ஸ் மட்டும் எடுத்து எழுதிடுவோம். டெல் வந்து 0 வரக்கூடாது. இதோட ஆன்சர் தான், இதுக்கு டிட்டர்மினன்ட் எடுக்கும்போது நமக்கு ஆன்சர் 0 வரக்கூடாது. வந்துச்சுன்னா நமக்கு XYZ வேல்யூஸ் கிடைக்காது. ஸோ அதனால இது ஷுட் நாட் பி 0. அடுத்து டெல் எக்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா, சேம் நம்ம 2x2ல பார்த்த மாதிரியே தான். அதோட எக்ஸோட கோஃபிஷியன்ஸ் எல்லா டெல் எக்ஸ் கண்டுபிடிக்கணும், எக்ஸ் கோஃபிஷியன்ஸை ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கு பதிலாக ஆன்சர்ஸை போட்டணும். இதே ஒய் கோஃபிஷியன்ஸ் டெல் ஒய் கண்டுபிடிக்கும் போது ஒய் கோஃபிஷியன்ஸுக்கு பதிலாக அந்த ஆன்சர் d1 d2 d3 போட்டுக்கணும். மற்றதெல்லாம் சேம் அப்படியே தான் வரும். அதே மாதிரி Z கண்டுபிடிக்கும் போது ஏ கோஃபிஷியன் பி கோஃபிஷியன்ஸ் அப்படியே இருக்கும். சாரி, எக்ஸ் கோஃபிஷியன்ஸ் ஒயோட கோஃபிஷியன்ஸ் அப்படியே இருக்கும். Z கண்டுபிடிக்கும் போது இசடோட கோஃபிஷியன்ஸுக்கு பதிலாக நம்ம ஆன்சரை போட்டு நம்ம டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும். இந்த டிட்டர்மினன்ட் வேல்யூஸ் எல்லாம் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா பை கிராமர்ஸ் ரூல் எக்ஸோட ஆன்சர் என்னது, டெல் எக்ஸ் பை டெல், ஒயோட ஃபார்முலா டெல் ஒய் பை டெல், இசட் இஸ் ஈக்குவல் டு டெல் இசட் பை டெல். இது ரொம்ப சிம்பிள் கான்செப்ட் தான். ஒரு தடவை கோ த்ரூ பண்ணுங்க. நீங்க இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. இது உங்களுக்கு வந்து சம்ஸ் போடும்போது ரொம்ப ஈஸியா இருக்கும். ரொம்ப ஈஸியான மெத்தட். சம்டைம்ஸ் இது கிராமர்ஸ் ரூல் சொல்லுவாங்க, சம்டைம்ஸ் இதை வந்துட்டு டிட்டர்மினன்ட் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. தேங்க்யூ.